ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல்ங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இல்ல கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் சேர்க்கிறேன். எள்ளு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே இது ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அதே பேன்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தா அப்படியே நீங்க தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை. நான் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதையும் ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இப்போ அதே பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் 1 கப் அளவுக்கு நாம ராகி மாவு எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். ஃபிளேம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இதை வறுத்துக்கலாம். மாவு நல்லா ஒரு வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து கேழ்வரகு மாவை நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஃபிளேம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே நாம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு வந்து மாத்திடலாம். பாருங்க, மாத்தியாச்சு. இப்ப வேற ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து வெல்லம் வந்து உருகட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு வந்தாச்சு. அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து மாத்திக்கலாம். இத ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இது கூடவே ஒரு 2ல இருந்து ஒரு 3 நம்பர் வரைக்கும் ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா ஒரு கொருன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மையா அரைச்சிடாதீங்க, ரொம்பவும் கொருன்னு இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி அதை வந்து வறுத்த கேழ்வரகு மாவு கூட இந்த வேர்க்கடலை மாவையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கூடவே வறுத்து வச்சிருக்கிற எள்ளையும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதுல நீங்க விருப்பப்பட்டா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் முந்திரி ரெண்டுமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதையும் வந்து பொடியாக்கி இந்த மாவு கூட சேர்த்து நீங்க லட்டு பிடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வெல்லம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இது பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஆனா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர்ற அளவுக்கு இதை வந்து கொதிக்க வைக்கணும். இது நல்லா பிசு தன்மை வந்துருச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். தூசு எதுவும் இல்லாம வடிகட்டியாச்சு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா சுடும் இது, அதனால நல்லா கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்தியான லட்டு இது. இதை நீங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பா உங்க வீட்லயும் உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா வந்து ஒரு கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம வந்து இது லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுல நம்ம வந்து வெல்லம் சேர்த்திருக்கோம், அதனால ஈஸியா உங்களுக்கு லட்டு பிடிக்க வரும். இதுல வந்து நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃபிளேவர் நல்லா இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வந்து லட்டு பிடிக்க வேண்டியது நல்லா ஒரு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இப்ப லட்டு நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதுதான். இது ஈஸியா நல்லா வந்து பிடிக்கலாங்க. உங்களுக்கு உடையவும் செய்யாது. நல்லா அழகா நம்ம பிடிச்ச சைஸுக்கு வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி எல்லா லட்டையும் நீங்க வந்து பிடிச்சு வச்சிட வேண்டியதுதான். இந்த ஆரோக்கியமான லட்டு கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.